ஒரு தலைப்பு சொல்லும் போதே ஐயா அரைச்ச மாவு அரைக்க வேண்டாம், ஒரு நுட்பமா இருக்கணும், சிந்திக்கக்கூடியதா இருக்கணும், இந்த கருத்தரங்கம் வந்துட்டு போனா உங்களை பற்றி நினைவு மேலோங்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சேன். அப்படிங்களா? அப்படின்னா அஷ்டவர்க்கத்தை பத்தி பேசலாம் அப்படின்னாரு. பரவாயில்லையே, இது நல்ல தலைப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அஷ்டவர்க்கத்துல எப்படி பேசலாம்னு கேட்டேன். அஷ்டவர்க்கத்தில் ஜீவனப்பரல், இதெல்லாம் ரொம்ப நுட்பமான ஒரு தலைப்பு. இப்படிப்பட்ட தலைப்புல பேசுறதுக்கு நான் கேட்ட வினாதான் காரணம். இது குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு, மிக மிக நுட்பமான விஷயம். ஒரு ராசி கட்டத்தை பார்த்து நம்ம பலன் சொல்றோங்கிறது வேற, ராசிக்கு அப்புறம் என்ன சாரம் இருக்குன்னு பார்த்து நவாம்சத்தை சொல்றதுங்கிறது வேற, மருத்துவ ஜோதிடத்தை கையாள்வதற்கு திரேகானத்தை சொல்றது வேற, சொத்து சுகம் அப்படின்னா சதுர்த்தாம்சம் வச்சு சொல்றது வேற, பொருளாதாரமா ஹோரா வச்சு சொல்றதுங்கிறது வேற. ஆனா ஜீவனப்பரல் அப்படின்னா 334 பரல் இருக்குங்கிறது தெரியும். அதுல திசா புத்தியும் ஒரு கிரகத்தின் நிலைப்பாடு எத்தகையது என்பதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாங்கு இந்த அஷ்டவர்க்க பரலுக்கு உண்டு. எனவே வளரும் ஜோதிட கலைஞர்கள் மட்டுமல்ல, வளர்ந்த ஜோதிட கலைஞர்களாக விளங்கக்கூடியவர்களும் குறிப்பெடுத்துக் கொண்டு, இந்த ராஜு என்ன உங்ககிட்ட சத்தம், மிக மிக நுட்பமான தலைப்பு, என்னை கவர்ந்த தலைப்பு என்றால் இந்த அஷ்டவர்க்கத்தில் ஜீவனப்பரல் என்றே கூறுவேன். அத்தகைய தலைப்பிலே பேசுவதற்கு சேர நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடியவர், கொஞ்ச தமிழில் கவின் மலையாளத்தை கலந்து பேசக்கூடியவர், பெயரிலே குருவை தாங்கி நிற்கக்கூடியவர் குருமணிகண்டன் அவர்களை அஷ்டவர்க்கத்தில் ஜீவனப்பரல் என்ற தலைப்பிலே பேச வருமாறு உங்கள் பலத்த கரவொலிக்கிடையே அன்போடு அழைக்கின்றேன். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் பாத கமலத்தை தொட்டு இங்கு அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்கள் பேராசன்கள் பாதம் தொட்டு இங்கே ஜோதிடத்தை கேட்க வந்த ஆர்வலர்களுக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி, இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கத்துல ஜீவனப்பரல் எப்படி பார்க்கலாம், அதுல எப்படி ஒரு ஜீவனத்தை நம்ம சொல்ல முடியும், அந்த ஜீவனம் நமக்கு நிலையானதாக இருக்குமா, அதுக்கு எந்த கிரகம் அந்த ஜீவனத்தில் வந்தால் நமக்கு நிலையா இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு என் குருமார் கற்று தந்ததை நான் என் அனுபவத்துல உணர்ந்ததை உங்ககிட்ட பங்கு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இந்த ஜீவனப்பரல் அப்படி எடுக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டவர்க்க பரல்ல லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியுடைய எண்ணிக்கை, ராசிக்கு 10ஆம் அதிபதியுடைய எண்ணிக்கை, அதாவது அஷ்டவர்க்க பரல்ல வரக்கூடிய எண்ணிக்கை. அதே மாதிரி சூரியனுக்கு 10ஆம் அதிபதியுடைய எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையை கூட்டும் போது பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு 90க்கு மேல வந்துருச்சுனாவே அவங்க வாழ்க்கையில ஒரு தேவையான விஷயங்களை எல்லாம் சந்தோஷமா அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜீவனப்பரல் 90ங்கிற எண்ணிக்கையை கடந்துட்டாவே, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 90ங்கிற எண்ணிக்கையை கடந்துட்டாவே அவங்க உயர போகிறார்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி இந்த ஜீவனப்பரல்ல ஒரு 75 85க்குள்ள வந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வர போறாங்கன்னு அர்த்தம். அது எப்போ, அனுபவத்திலா இல்ல சிறு வயதிலா இல்ல ஒரு முதிர்ந்த வயதிலா அப்படிங்கிறதையும் அந்த 70 to 85 வரைக்கும் இருக்கக்கூடிய பரல் நமக்கு சொல்லித்தரும். சரி, அப்போ இந்த 90 நான் இங்க போர்டு போட்டு சொல்லலான்ட்டு வந்தேன், போர்டு கொண்டு வரலைன்ட்டாங்க. அதனால இப்ப வாய் வார்த்தையாவே சொல்றேன். இப்ப நமக்கு இந்த 90க்கு மேல வரும் பொழுது அங்க அனுபவ கிரகமான, அதாவது அனுபவ கிரகம்னா என்னென்ன கிரகம்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், இவங்க 3 பேரும் அனுபவ கிரகங்கள். இந்த அனுபவ கிரகத்துக்குள்ள அந்த எண்ணிக்கை இருந்தால், இந்த அனுபவ கிரகத்துக்குள்ள அந்த எண்ணிக்கை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஒரு 90 பரல் கிடைச்சது. இந்த 90 பரலை நாம 108 பாதத்தால, அதாவது 90 பரலை 9 கிரகத்தால பெருக்கணும். 9 × 90ன்னு போட்டு பெருக்கிக்கிங்க. அப்போ
அந்த 9 × 90 போட்டு பெருக்கிறப்போ நமக்கு ஒரு எண்ணிக்கை கிடைக்கும். அந்த எண்ணிக்கைய 108 பாதத்தால வகுக்கணும். 108ன்னு போட்டு வகுத்தா அதுல என்ன எண்ணிக்கை கிடைக்குதோ அந்த எண்ணிக்கை நம்ம ஜாதகத்துல அந்த எண்ணிக்கைக்குள்ள எந்த கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கோ டிகிரியில, அந்த கிரகம் தான் நம்மளை வந்து செயல்படுத்தக்கூடிய கிரகம். அதாவது சிலப்போ எண்ணிக்கை வந்து 6.8ன்னு வரும் டிகிரியில. அப்ப பார்த்தா 6.8ல நமக்கு கிரகம் இருக்காது, 6.8 கிரகம் இருக்காது. அப்போ குறைவான எண்ணிக்கையில எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிரகத்தை லக்னமா போட்டு அதுக்கு ஜீவனஸ்தானம் 10ஆம் அதிபதியுடைய ஸ்தானம் எந்த பரலில் வருகிறதோ அந்த பாவகம் என்ன உணர்த்துதோ அதுதான் அவங்க ஜீவனமா பண்ணுவாங்க. அதைத்தான் அவங்க ஜீவனமா பண்ணுவாங்க. அதுல என்னென்ன கிரகம் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த ஜீவனங்களை எல்லாம் நம்ம சொல்லலாம். அப்போ நாம அந்த நேரத்துல அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த டிகிரியில வந்து அந்த ஜீவனத்துல குரு இருக்கிறார், அந்த ஜீவனத்துல குரு, அதாவது அனுபவ கிரகமான குருவோ சனி பகவானோ சுக்கிர பகவானோ இருக்கிறார்கள் என்றால் அவங்க அந்த அனுபவ வயதுல இருந்து தான் முன்னுக்கு வருவாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த அனுபவ வயதுனா எந்த வயது எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 40 வயதுக்கு மேல, 40 வயதுக்கு மேல அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தனக்கு தேவையான சுகங்களை அனுபவிக்க ஆரம்பிக்க போறாங்கன்னு அர்த்தம். அது வரைக்கும் அதற்குண்டான செயல்பாட்டுல அனுபவிச்சுட்டு இருந்தாங்க, அதுக்கு மேலதான் அந்த சுகங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ இதே ஜீவன பரல்ல நமக்கு வந்து இதே டிகிரியில கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்ப வந்து சூரியனாகவோ சந்திரனாகவோ கேதுவாகவோ செவ்வாயாகவோ இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். இது வந்து நமக்கு அந்த 40 வயசுக்கு மேல வருதுன்னா இழப்பை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். எப்படி இழப்பை சந்திக்க போறாங்க? அது வரைக்கும் அவங்க கையில 1500 கோடி இருந்தாலும் இழந்துருவாங்க, குறைஞ்சது நான் சொல்றேன். அவ்வளவு தூரம் அதோடைய ஒரு கடினத்தன்மை இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பரிகாரம் விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சு மாத்திரலாமா அப்படின்னா அந்த ஜீவனப்பரல் அங்க வந்து வலு குறையும் போது நம்ம எதை பண்ணாலும் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுக்குவோம். ஏன் அதை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்றோம்? அது நமக்கு ஜீவனப்பரல்ல விதிக்கப்பட்டது. அப்போ அந்த அனுபவத்திலிருந்து கடந்து வரும் பொழுது அதை தாண்டி இப்ப வந்து நமக்கு வந்து இந்த செவ்வாய் சந்திரன் ராகு கேது இந்த சூரியன் இந்த அடிப்படையில் இருந்து அதுக்கு அடுத்த டிகிரியில இதை கடந்த டிகிரியில ஒரு அனுபவ கிரகம் வருது அப்படின்னா இந்த இழப்பை கடந்து ஒரு சூழ்நிலையை நம்ம சாதிப்போம்னு அர்த்தம். அதாவது அதை நம்ம விட்டதை சம்பாதிக்க முடியாது, ஆனா இருக்கிற வாழ்க்கையை நகர்த்திடுவோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த அனுபவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் சுக்கிர பகவான்ல இப்ப ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ஜீவனம்னா, இப்ப ஜீவனம்னா நம்ம தொழில் சொல்றோம், ஜீவனம்னா தொழில் வச்சுதான் ஜீவனம். அப்போ இந்த ஜீவனம் தொழிலா அப்படின்னா இந்த தொழிலுக்குள்ள வாழ்க்கை இருக்கு, இந்த தொழிலுக்குள்ள வாழ்க்கை இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கைங்கிறத நம்ம வாழ்றதுக்கு கர்மா விட்டு கொடுக்கணும், வாழ்க்கைங்கிறத வாழ்றதுக்கு கர்மா விட்டு கொடுக்கணும்னு சொல்றோம். அப்ப இந்த கர்மாங்கிறது நமக்கு காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவகம் தொழில் தான். அப்ப இந்த கர்மாவை குடிக்கக்கூடியவர் நம்ம சனி பகவான்னு சொல்றோம். ஆனா கர்மாவை கொண்டு வரக்கூடியவர் யாருன்னு யாருமே சொன்னதில்லை. கர்மாவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான், கர்மாவை கொண்டு வருபவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஜீவன பரல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அந்த கர்மாவை கொண்டு வருவார். ஏன் செவ்வாய் பகவான் கொண்டு வரார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் வேணும்ல. அப்போ செவ்வாய் பகவானை நம்ம என்ன சொல்றோம்? ரத்தகாரகன்னு சொல்றோமா? செவ்வாய் பகவானை ரத்தகாரகன்னு சொல்றோம். அப்போ நம்மளுடைய கர்மா எங்கிருந்து வருது? நம்ம பாரம்பரியத்திலிருந்து தானே வருதுன்னு சொல்றோம். அப்ப இந்த பாரம்பரியங்கிற தொடர்ச்சி எங்கிருந்து வரும்? நம்ம ரத்தத்துல தானே வரும். அப்போ அதனாலதான் செவ்வாயை காலச்சக்கரத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வச்சிருக்காங்க. நம்ம தலை கௌரவமும் அவரு தான், கௌரவத்தை கஷ்டப்படுத்துறது அவரு தான். அதே மாதிரி அந்த கௌரவத்தினால புகழ் தர வைக்கக்கூடியது அவரு தான். அதனாலதான் அவரை கொண்டு போய் முதல் ராசியாக வைத்துள்ளாரு காலச்சக்கரத்துல, மேஷம் அப்படின்னு. அதே மாதிரி விருச்சிகம்னு 8வது ராசியாக வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு அஷ்டவர்க்க பரலில் நமக்கு ஜீவனத்தை செயல்படுத்த எந்தெந்த பாவங்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் பாவாதிபதியுடைய பரல் எண்ணிக்கை, ராசிக்கு 10ஆம் பாவாதிபதியுடைய பரல் எண்ணிக்கை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா
சூரியனுக்கு 10ஆம் பாவதியுடைய பரல் எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க வாழ்க்கையில வளமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வலு எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் ஒரு 90 பரலுக்கு மேல போனாலே வலுதான். 90 பரலுக்கு மேல போகணும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப ஒரு சிரமமான பொருளாதார நெருக்கடி, குடும்ப நெருக்கடி எல்லாமே இருக்கு. இப்ப நான் பார்த்த ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துக்கு 110 பரல் போயிருந்தது. 110 பரல் போயிருந்தது. அந்த 110 பரல்ல நாம நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் கழிச்சு கொண்டு வரும்போது ஒரு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அங்க அவங்களுடைய பரல் 19 டிகிரியில நின்னுது. இந்த 19 டிகிரி இருக்கிற வீட்டுல போய் குரு ராகு உட்கார்ந்துருந்தாங்க. குரு ராகு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப இந்த குரு ராகு, குரு புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தாரு, ராகு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருந்தாரு. அப்ப இந்த ராகுவை அந்த செவ்வாய் பார்க்கிறார். அந்த செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கார். ஆனா இந்த அம்மா படிச்சது 12வது. இந்த அம்மா படிச்சது 12வது. ஆனா உங்களை எல்லாரும் டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறாங்களான்னு கேட்டேன். எப்படி உங்களை எல்லாரும் டாக்டர் அம்மான்னு கூப்பிடுறாங்களா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. ஏன்னா அவங்க கணவர் டாக்டர், MBBS. அப்ப இந்த அம்மாவுக்கு அந்த டாக்டர் ஆகணுங்கிறது விதியில் இருக்கு. പക്ഷെ இந்த அம்மானால ஆக முடியாது. அங்க கணவர் கொடுக்கிறார் அந்த பட்டத்தை, டாக்டர் அம்மான். அப்போ இந்த 107 டிகிரி எந்த இடத்துக்கு கொண்டு போகுது பாருங்க. இந்த அம்மா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க, 12வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஆனா இந்த 107 டிகிரி வந்ததுனால இவங்களுக்கு 27 வயசு 28 வயசுல திருமணம் ஆகுது. இவங்க திருமணம் செய்பவர் MBBS டாக்டர். அப்ப அந்த டிகிரி, அந்த நமக்கு அனுபவ கிரகம் எப்படி வேலை செய்யுது, குடும்பத்தை அமைக்குது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல நாம அந்த டிகிரி வைஸ் போட்டு, அதாவது அஷ்டவர்க்க பரல் போட்டு அந்த பரலுக்கு உட்கார்ற டிகிரி எடுத்து அதுல இருக்கக்கூடிய கிரகத்தை லக்னமா போட்டு அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா நம்மளால இப்ப திருமணம் எந்த வயதுலன்னு சொல்ல முடியும், திருமணம் யாரை செய்வாங்கன்னு சொல்ல முடியும், திருமணம் எப்படி அமையுதுங்கிறது சொல்ல முடியும். ஒரு பெண்ணுக்கு எந்த தொழில் பண்றாங்க, எந்த தொழில் எப்படி செய்வாங்க, இதுல எந்த வயசுல லாபம் சம்பாதிப்பாங்க, எந்த வயசுல இருந்து அவங்க முன்னுக்கு வர முடியும், இல்ல வரவே மாட்டாங்களா, இந்த விஷயத்தையெல்லாம் நம்மனால அதாவது இந்த இறை கணிதத்துல எடுத்து செயல்படுத்த முடியும், சொல்ல முடியும். ஏன்னா நான் தான் அப்படி சொல்லுவேன்னு சொல்ல வரல. அப்படி சொன்னா அது தவறு. இறைவன் அந்த வரத்தை நமக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு சொல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். எல்லாமே முக்கால்வாசி கணிதம்னா கால்வாசி இன்ட்யூஷன், இறைவன் தந்த வரம்னு சொல்றோம். இந்த இறைவன் தந்த வரத்துல பல விஷயத்துல இப்போ இறைவன் என்ன கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கிறாருங்கிறப்ப எனக்கு சந்தோஷம். இங்க இருக்கிற குருமார்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஜோதிட குருமார்கள் தான் ஒரு மாணவனை உருவாக்கணும், குருவாக இருக்கு. அப்போ இங்க இருக்கிற எல்லா குருமார்களும் நமக்கு இறைவனை போல அப்படின்னு சொல்லி, இப்போ அதே மாதிரி நம்ம இந்த டிகிரி வர்றப்போ ஏதாவது ஒரு பரிகாரத்தை தேடணும். இப்ப நமக்கு அனுபவ கிரகங்கள் ஒரு டிகிரியா வரப்ப அந்த விஷயத்த சாதிக்கணும், ஒரு பரிகாரத்தை தேடணும் அப்படின்னா அந்த டிகிரிக்கு ஒரு 10 டிகிரி 20 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த பரல் என்னவோ அந்த பரல் எண்ணிக்கை நம்ம செயல்படுத்தி, நம்ம தீபம் போடுறதா இருந்தாலும் தீபம் போடலாம். அந்த பரல் எண்ணிக்கை எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், நம்ம என்ன பூஜை பண்றோமோ அதை பண்ணிட்டு வந்தா நமக்கு அந்த வெற்றி கிடைக்கும். அப்போ இந்த ஜீவன பரல் அப்படிங்கிறது, ஜீவனங்கிறது தொழில், கர்மா, வாழ்க்கை, இந்த 3 விஷயத்த சொல்லுது. அப்போ நம்ம ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா பொதுவா தொழிலுங்கிற ஸ்தானம் நம்ம 10வது ஸ்தானத்தை சொல்றோம். வாழ்க்கை, அதாவது வாழ்க்கைங்கிற ஸ்தானத்தை நம்ம 7வது இடத்துல தொடங்குறோம், 7ஆம் பாவகத்துல தொடங்குறோம். அதே மாதிரி கர்மாங்கிறத நாம மீண்டும் 10லயே கொண்டு வரோம். அப்ப இந்த 10ஆம் பாவகத்துக்கு மட்டும்தான் இந்த பலத்தை கொடுத்திருக்காங்க. இந்த 10ஆம் பாவகத்துக்கு தான் மொத்தமா இருக்கிற எல்லா பலத்தையும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த 10ஆம் பாவகத்துலதான் காலச்சக்கரத்துக்கு லக்னமான செவ்வாய் பகவான உச்சம் பண்ண வச்சிருக்காங்க. அவரு நட்சத்திரத்திலேயே, வேற எந்த கிரகத்துக்கும் அவரு நட்சத்திரத்துல உச்சமாகக்கூடிய சக்தி கிடையாது. ஏதாவது எனக்கு தெரியல, உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. வேற எந்த கிரகத்துக்காவது அவரு நட்சத்திரத்திலேயே உச்சமாகக்கூடிய சக்தி இருக்கா? அவர் வீட்லயே உச்சமாகிற கிரகம் இருக்காரு, புதன் பகவான். வேற எந்த கிரகம் இருக்காது. அப்ப என்ன சொல்றாங்க, இந்த 1ஆம் பாவகம் உச்சமா இருக்குன்னா 10ஆம் பாவகம் கை கொடுக்கணும். அப்ப இந்த 10ஆம் பாவகம் வலுவா இருக்குன்னா 1ஆம் பாவங்கிற செவ்வாய் செயல்படணும்.
அப்போ பொதுவாகவே இந்த கூட்டத்தில் இதை கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, சனி பகவான் செவ்வாய் பகவான் எந்த ராசி கட்டத்தில் நிற்கிறார்களோ, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்களோ, அந்த உறவு முறையில தான் அந்த நட்சத்திர ராசி கட்டத்துல தான் எல்லாருமே இருக்கும் இந்த அவையில. இதை ஜீவன பரல்ல நம்ம சொல்ல முடியும். இப்ப வந்து சனி பகவான் செவ்வாய் பகவான் இன்னைக்கு கோச்சாரத்துல மேசத்திலையும் மீனத்திலையும் இருக்காங்களா, அப்ப அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த ராசிகளும் அந்த சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய ராசியும் அந்த நட்சத்திரம் தான் இங்க எல்லாரும் இருக்கும் இந்த அவையில. வேற யாரும் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஜீவன பரல் வந்து இவ்வளவு துல்லியமான விஷயங்களை நிறைய அமைப்புல சொல்லும். அதை வந்து நாம அந்த ஜீவன பரல் வந்து எப்படி, நான் மீண்டும் சொல்லிடுறேன். அதாவது கிடைக்கக்கூடிய பரலை நாம வந்து 9 கிரகத்தால பெருக்கணும். பெருக்கின அந்த பரலை வந்து 108 பாதத்தால டிவைடு பண்ணி அந்த டிவைட்ல கிடைக்கக்கூடிய எண்ணிக்கைய எந்த எண்ணிக்கை வருதோ அதுல அந்த டிகிரியில எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகமே அங்க லக்னமாக நின்று அவர்கள் ஜீவிதத்தை செயல்படுத்துதுன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த, அதாவது ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயாவிற்கும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிடம் ஆன்மீகம் தமிழ் சிந்தனை பேரவை அறக்கட்டளைக்கும் நன்றி கூறி வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையம்னு சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஷ்டவர்க்கத்தில் ஜீவன பரல் என்ற தலைப்பிலே கணிதத்துடன் கூடிய சில நுட்பமான கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டமையை பாராட்டி அவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். அனைவரும் கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.